மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, and the power, and the glory, forever. Amen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு குன்னில் வேலை செஞ்சேன். 30 நாள் சேல்ரி எனக்கு வந்துருச்சு. நன்றி அன்பின் பரலோக தகப்பனே. அதுவும் இல்லாமல் அந்த காசு, அந்த சேல்ரி எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 13,400 12 இவ்வளோ அந்த அமௌண்ட் எனக்கு வந்தது. இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து ஐசிஐசி கிரெடிட் கார்டுக்கு 10,500 கட்டி க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி காலையில் எங்கள் அப்பான்ட்ட சொன்னார். அதுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இப்போ அந்த கடன் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து பைக் கடனும் கார் கடனும் தான். அந்த கடன் கரெக்டாக ஐசிஐசி பேங்க்கில் போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் கார் கடனுக்கும் பைக் கடனுக்கும் காசு எடுத்து வச்சுருந்தா இவங்க கிரெடிட் கார்டு காசு எடுத்துப்பாங்க. அப்படி போயிட்டு இருந்தனால இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நிறையா கேஷ் வந்து கரெக்டாக போகாததுனால எனக்கு வந்து நிறையா பெனால்ட்டி போட்டு வச்சுருக்காங்க பேங்க்கில், ஐசிஐசி பேங்க்கில். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரெக்டாக போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு வேலையை டாப் ஒர்க் கொடுக்குறது பொறுத்து ஜொமோட்டோ அவங்க வேலை கொடுக்கலாம். ஜொமோட்டோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஒரு 1,700 கட்டணும். இது டொமோட்டோவில் வந்து கஸ்டமரே அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா பெட்ரு. ஆன்லைனில் கையில் கேஷாக கொடுத்தாங்கன்னா தான் கஷ்டம். இது மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஐசிஐசி லோன் முடிஞ்சதுன்னா, ஐசிஐசி கிரெடிட் கார்டில் முடிஞ்சிருச்சுன்னா பைக் லோன், கார் லோன் தான். கடவுள் ஒரு கடனாக கட்டி முடிக்க எனக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துது. நன்றி அன்பின் பரலோக தகப்பனே. இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியது ஜான் 10ஆம் அதிகாரம். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் படிக்க போகிறோம். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து படிக்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம், ஜான் 10th chapter. வசனம் 1, verse 1. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு சில வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். Verily I say unto you, he that entered not be the door into the shepherd field, but clambered
come other way. The come is there are there if you and river. வசனம் 2. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளில் மேய்ப்பனாய் இருக்கிறான். But he that entereth in the by door is shepherd of the sheep. வசனம் 3. வாசல்களை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளையே பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். To him the protector opened, and the sheep hear his voice, and he called his own sheep by name and leadeth them out. வசனம் 4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்து இருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. And when he put it forth this one sheep, he go it before them, and the sheep follow him, for they can know his voice. வசனம் 5. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போவோம் என்றார். And a stranger will they not follow, but I will flee from him, for they can know not the voice is strangers. வசனம் 6. இந்த ஊமையை இயேசு அவர்களுடன் சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளையே கருத்தை அறியவில்லை. This proper speak Jesus unto them, but they understood not what things they were which he speak unto them. வசனம் 7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். And said Jesus unto them again, Verily, verily, I say unto you, I am the door of the sheep. வசனம் 8. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. All that ever come before me hear believers and rebels, but the sheep did not hear them. வசனம் 9. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். I am the door. By me if any man enter in, he shall be saved, and shall go in and out, and find pasture. வசனம் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பூரணமாக்கப்படவும் வந்தேன். Then thief cometh not, but for the steal and to kill and to destroy. I am come that they might have the life, and that they might have it more abundantly. வசனம் 11. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறான். I am the good shepherd. The good shepherd giveth the life for the sheep. வசனம் 12. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமானதா இல்லாதவனுமான கூலியுள்ள ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓட்டி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும்.
but he that is an hearling and not the shepherd, who own the sheep, hear not yet the wolf coming, and leave it the sheep, and filth and the wolf co- co- coached them, and subscribe the sheep. வசனம் 13. கூலியில் குழியுள் குழியுள்ள குழிக்காக வேலை செய்கிறவனாகியவள் ஓடிப்போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடிப்போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். The yearling felt because he is yearling, and cargot not for the sheep. வசனம் 14. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். I am the good shepherd, and can have my sheep, and I am can have of many. வசனம் 15. நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். As the Father can have me, even so can have I the Father, and I lay down my life for the sheep. வசனம் 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாகும். And another sheep I have which are not of the field, them also I bring, and they shall hear my voice, and therein shall be one field, one shepherd. வசனம் 17. நான் என் ஜீவனையும் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கும் அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். Therefore doth my because I lay down my life, that might take it again. வசனம் 18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கெடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளையே என் பிதாவினிடத்தில் பெற்று கொண்டேன் என்றார். No man hath taken it from me, but I lay it down of myself. I have the power to lay it down, and I have the power to take it again. This commandment have I received of my Father. வசனம் 19. இந்த வாசல்கள் நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. Therefore was a division therefore again among the Jews from these sayings. வசனம் 20. அவர்கள் அநேகர் அவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். And many of them said, He a devil, and is made a way hear him. வசனம் 21. வேறு சிலர் அவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்களை அல்லவா, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். Others said, These are the not words of him that hate devil, can devil open the eyes of the blinds. வசனம் 22. பின்னும் எருசலேமில் தேவாலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையின் வந்த மாரிக்காலமாய் இருந்தது. And it was in Jerusalem the first of the detection of
it was winter. வசனம் 23. இயேசு தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். And Jesus walked in the temple in the Solomon porch. வசனம் 24. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாக்கு சந்தேகம் உண்டாயிருக்கிற நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு வெளியாய்ச் சொல்லும் என்றார்கள். Then came the Jesus around about him, and said unto them, How long dost thou make use, David? If thou be the Christ, tell us plainly. வசனம் 25. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. Jesus answered them, I told you, and he believed not. The work that I do many fathers, man, my father's name, they bear witness of me. வசனம் 26. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளை இராதபடியால் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். But he believed not, because he are not of my sheep, as I said unto you. வசனம் 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்து இருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. My sheep hear my voice, and I can know them, and they follow me. வசனம் 28. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. I give unto them eternal life, and they shall never perish. Nature shall many man pluck them out of my hands. வசனம் 29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கைகளிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனும் கூடாது. My Father which give them me is greater than all, and man is able to pluck them out of my Father's hands. வசனம் 30. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். I and my Father are one. வசனம் 31. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேலே கல்லெறியும்படி கல்களை எடுத்து கொண்டார்கள். Then the Jews took up stones again to stone him. வசனம் 32. இயேசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவிலே அநேக கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளை இந்த கிரியைகள் நிமித்தம் என் மேலே கல்லெறிகிறீர்களே என்றார். Jesus answered them, Many good works have I showed you from my Father, for which of those works do he stone me. வசனம் 33. யூதர்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரிகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறியவில்லை, நீ மனுஷனாயிருக்க உன் தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்கிறபடியினால் உன்மேலே கல்லெறிகிறோம் என்றார்கள். The Jews answered him, saying, For good work we stone thee not, but for blasphemy, and because that thou begin a man, make it yourself God. வசனம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்திலே எழுதியிருக்கவில்லையா? Jesus answered them, Is not written in your law, I say unto you, gods. வசனம் 35. தேவ வசனத்தை பற்றி கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவ வாக்கியங்களும்
தவறாது இருக்க, if he called them gods, unto them the worlds of God come, and the scriptures cannot be broken. வசனம் 36. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்படும் உலகத்தில் அனுப்பப்படும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறதுனாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீ சொல்லலாமா? Say ye of him whom your father hath sanctified and sent into world through blasphement, because I said I am the Son of God. வசனம் 37. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்கிறதால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. If I do not the works of my fathers, believe not, me not. வசனம் 38. செய்தேனானால் நீ என்னை விசுவாசிக்கிறதாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீ அறிந்து விசுவாசிக்கும்படி இந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். But if I do true God, ye believe, not me believe that works, that ye may can now and believer, that the Father is in me, and I in him. வசனம் 19. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்கள் கைக்கு தப்பி. Therefore they struck out again to take him, but he escaped out of their hands. வசனம் 40. யோர்தானுக்கு அக்கரையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். And went away again behind Jordan into the place where John at first baptized, and there he abandoned. வசனம் 41. அவர் அநேகர்கள் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தை செய்யவில்லை, ஆகிலும் அவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். And my restored unto him, and said, John did no miracle, but all things that John speak of the man were true. வசனம் 42. அவ்விடத்தில் அநேகர் அவ்விடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானவர்கள். And many believed, know him there. நாளைக்கு சாபத் டேவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான நாள். கடவுளுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நாளைக்கு நம்ம வீட்டில் கூட நெருப்பு எரியக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்ம பரிசுத்தமாக நம்ம அவருக்குன்னு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், அவரை நம்ம தியானிக்கணும். நாளைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஃபுட்டில் இருந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீட்டில் தங்கி அந்த நாளை பரிசுத்தமாக எல்லாருமே, நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே பரிசுத்தமாக நம்ம ஆசரிக்கணும். அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த பெரிய பெரிய காரியங்களும் நம்ம வேதத்திலிருந்து தியானித்து அவருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் மூலமாக நம்ம ஒன்றாக தியானித்து இன்னும் நம்ம அவர்கிட்ட சேர நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். யாவும் இயேசு மூலம் சொல்லி முடிக்கிறேன். ஆமென்.